Hello all, welcome to J Talks. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 7 சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபேக்ட் நம்பர் 1, நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும்போது அதோட ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்றதும், அதோட மிடில் ஆஃப் த பாயிண்ட் நமக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்றதான் ஃபேக்ட். ஆனால் இதை சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது பிரச்சனை இல்லை, இது ஒரு மைண்டோட ஹேபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இது எல்லாருக்குமே இருக்கும், காமனாக தான் இருக்கும் அப்படின்றதான் ஃபேக்ட் நம்பர் 1. ஃபேக்ட் நம்பர் 2, நம்ம ஒரு நெகட்டிவான ஹேபிட்ஸ் விடணும் அப்படின்னா 5 பாசிட்டிவான ஹேபிட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி பீப்புள்ஸ் ஒரு டேயில் ஒரு அதிகமான பாசிட்டிவ் நடந்திருக்கு அப்படின்னா அந்த பாசிட்டிவ் விஷயங்களை நினைக்காம அந்த ஒரு நெகட்டிவை நினச்சிட்டே அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதை ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நம்மளை சுற்றி பாசிட்டிவ் பீப்புள்ஸ், பாசிட்டிவ் திங்ஸ் இதெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபேக்ட் நம்பர் 2. ஃபேக்ட் நம்பர் 3, நம்மளோட கோலை யார்கிட்டையும் சொல்ல போகிறோம் அப்படின்னா அந்த கோலை அச்சீவ் பண்ணுற வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை சொல்லும் போது அதில் உள்ள சக்ஸஸோட மோட்டிவ் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அதனால் நம்ம அதை பேசிகிட்டே தான் இருப்போமே தவிர ஆக்ஷனில் கொண்டு வர மாட்டோம் அப்படின்றது தான் ஃபேக்ட் நம்பர் 3. ஃபேக்ட் நம்பர் 4, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டில் யார் கடைசியாக வர்றாங்களோ அவங்க தான் அந்த டேயோட ஹாப்பினஸ்க்கும் சேட்னஸ்க்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 5, நம்மக்கிட்ட எந்த விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதுக்கு தான் நம்ம நிறைய ஆசைப்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் கிட்ட பணம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அவர் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், எந்த பிஸ்னஸ் பண்ணி நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறதும் அதுக்கு காரணம் பேராசை தான் அப்படின்னு கிடையாது, நம்ம மைண்டோட ஃபீச்சர்ஸே அப்படி தான் சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 6, நம்ம ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரூலை திருப்பி பிரேக் பண்ணணும்னு தோணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராமிஸ் பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராமிஸ்க்கு இன்னொரு ப்ராமிஸ், அந்த ப்ராமிஸ்க்கு இன்னொரு ப்ராமிஸ் அப்படின்னு நம்ம பிரேக் பண்ணிகிட்டே இருப்போம். பொதுவாக சொல்லுவாங்க டீனேஜ் பாய் ஆர் கேர்ள் கிட்ட இந்த விஷயத்தை நீ பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது அவங்களோட ஏஜ் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிறாங்க. ஸோ அது ஏஜ் கிடையாது, அது சைக்காலஜிக்கல் ரீசன் சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 7, பிஸியாக வாழ்க்கையை வாழ்கிறவங்க தான் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சும்மா இருக்கும்போது தான் நம்ம நெகட்டிவ் தாட்ஸும் தேவையில்லாத விஷயங்கள் நம்மளுக்கு தோணும் அப்படின்னும், பிஸியாக இருக்கவங்களுக்கு எப்பயுமே நெகட்டிவ் தாட்ஸ் வராது, அது போக அவங்க ஒர்க்கில் தான் அவங்க கான்சன்ட்ரேஷனாக இருப்பாங்க அப்படின்றது தான் ஃபேக்ட் நம்பர் 7. தேங்க்யூ ஆல். லெட் பி சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.